இல்லை, ரஜினி கட்சி ஆரம்பிக்காததற்கு காரணம் ரஜினி தான். ரஜினியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய முடியாது. ரெண்டாவது, ஒரு கட்சியை ஆரம்பிக்க முடியாது, ஆரம்பித்து கட்சி நடத்த முடியாது. ஏன் நடத்த முடியாதுன்னா எம்எல்ஏ வாக்கணும், அவனுக்கு செலவு பண்ணணும், இதெல்லாமே ரஜினியால் செய்ய முடியும். லதா ரஜினிகாந்த் என்ன பண்ணிச்சு, லைக்காவிலிருந்து வேலையை விட்டு நிறுத்தி தன்னுடைய நிறுவனத்தில் அந்த அம்மா இணைத்து கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா மாவட்ட செயலா வட்ட செயலா எல்லாம் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வசூல் பண்ணும் பல கோடிகளை. ரஜினி கட்சி ஆரம்பிப்பதற்கு விருப்பமே இல்லை. கட்சி ஆரம்பித்தா கருணாநிதி எதிர்த்து பேசணும், ஜெயலலிதாவை எதிர்த்து பேசணும். 2 பேரும் முடிஞ்சு ஜெயிலில் போட்டானா ரஜினி ஜெயிலிருந்து வரும்போது அரசியல முடியும். ஆனால் ரஜினி மனைவி லதா என்ன நினைக்கிறாங்க, பல 1000 கோடி லஞ்ச பணமாக கூட்டம் கொள்ளையடிக்கலாம். ஜெயலலிதா வைத்திருக்கார், 5 லட்சம் கோடி சசிகலா வைத்திருக்கிறார். திருட்டு ரயிலில் வந்து குடும்பம் ஆசியாவில் 6வது கோடி சொன்னாயிருச்சு. லதாவுக்கு ஒரு திருமணம் பண்ணி வச்சிருந்தா இது ஒரு ஆடிட்டரோ ஒரு வக்கீலோ இல்லைன்னா ஒரு டாடா கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண நபரோ தான் மாப்பிள்ளைய வந்து. அப்போ இந்த ஒய்ஜி குடும்பம் என்ன பண்ணுது, ரஜினி எப்படியாவது மடக்கிது. ஒரு மிரட்டல் யாருக்கு, ரஜினிக்கு. ரஜினியுடைய கார் டிரைவர் ரஜினிகிட்ட பேசணும். இது இப்படி எழுதி வாங்கிட்டு எக்ரிமெண்ட் போட்டு தான் லதா ரஜினிக்கு வேலைக்கே வைப்பாங்க. ஏன், கோச்சடையான்னு ஒரு படம், சௌந்தர்யா ஒரு படம் எடுக்குது, ஒரு மார்வாடி ஃபைனான்ஸ் பண்ணுறான், இன்னைக்கு வரைக்கும் பணம் கொடுக்குது. வேலை பார்க்குற ஆட்களுக்கு ஒரு 10-15 பேருக்கு 3 சென்ட் ரஜினி கொடுக்க சொல்லி அவனுக்கு 3 சென்ட் கொடுக்குறாங்க. கொடுத்த இடத்தை எழுதி வாங்கியவர் தான் லதா ரஜினிகாந்த். பொய்யா இருந்தே மேலே வழக்கு போடு, நான் கோர்ட்டுக்கு வர்றேன். தனுஷ் ஐஸ்வர்யா திருமணத்தை டைவர்ஸ் வாங்க சொன்னதே லதா. வணக்கம் ஐயா. வணக்கம். சமீபத்துல ஆதவ அர்ஜுனா ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருந்தாரு. அதாச்சும் ரஜினி அவர்கள் கட்சி தொடங்குறதுக்கு முரண்படா இருந்ததே திமுகவால தான் அவர் கட்சியை ஆரம்பிக்கல, கைவிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாரு. அதுக்கு இப்ப ரஜினி அவர்களும் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ரஜினி கட்சி ஆரம்பிக்காததற்கு காரணம் ரஜினி தான். ரஜினிக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து 25 ஆண்டு ஆச்சு. 25 ஆண்டு கழித்து மாற்று சிறுநீரகத்தை பொருத்த முடியாது. அந்த சிறுநீரகமே சிறிது சிறிதாக செயலிழந்து போயிடும். இதுதான் மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிற செய்தி. இப்போது ரஜினியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய முடியாது. சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய முடியாது. ரெண்டாவது, ஒரு கட்சியை ஆரம்பிக்க முடியாது, ஆரம்பித்து கட்சி நடத்த முடியாது. ஏன் நடத்த முடியாதுன்னா ஒரு 50 மாவட்ட செயலாளர் போடணும், 50 பேரையும் அரசியல் மயப்படுத்தணும், 50 பேரையும் மாவட்ட செயலாளர் ஆக்கணும், எம்எல்ஏ ஆக்கணும், அவனுக்கு செலவு பண்ணணும். இதெல்லாமே ரஜினியால் செய்ய முடியாது. ரஜினியை வைத்து பணம் பண்ண முடியும்னு லதா ரஜினிகாந்த் நினைக்கிறாங்க. லதா ரஜினிகாந்த் முடிவு செய்து ராஜு மகாலிங்கன்னு லைக்காவுடைய மேனேஜர், அவர் வங்கி கணக்கில் எப்பவுமே 100 கோடி ரூபா இருக்கும். அவர் தான் லைக்காவுடைய மேனேஜர், ராஜு மகாலிங்கன்னு பேர். லைக்கா சுபாஸ்கருடைய மேனேஜர். அவனோடு மட்டும்தான் லதா ரஜினிகாந்த் பேசுவார். ஏன்னா அவன் வங்கி கணக்கில் எப்பவுமே ஒரு 500 கோடி 1000 கோடி இருக்கும். யாருடைய பணம், லைக்கா சுபாஸ்கருடைய பணம். அப்போது ரஜினி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு முடிவு பண்ணி லதா ரஜினிகாந்த் என்ன பண்ணிச்சு, அவனை வேலையை விட்டு நிறுத்தி, லைக்காவிலிருந்து வேலையை விட்டு நிறுத்தி தன்னுடைய நிறுவனத்தில் அந்த அம்மா இணைத்து கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா மாவட்ட செயலா வட்ட செயலா எல்லாம் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வசூல் பண்ணும் பல கோடிகளை. இப்படின்னு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஆனால் ரஜினி கட்சி ஆரம்பிப்பதற்கு விருப்பமே இல்லை. கட்சி ஆரம்பித்தா கருணாநிதி எதிர்த்து பேசணும், ஜெயலலிதாவை எதிர்த்து பேசணும். 2 பேரும் முடிஞ்சு ஜெயிலில் போட்டானா ரஜினி ஜெயிலிருந்து வரும்போது அரசியல முடிஞ்சு போயிடும். இவர்களெல்லாம் சிறைக்கு அஞ்சுகிற சிங்கங்கள். ஜெயலலிதா கண்டிப்பாக உயிரோடு இருந்து ரஜினி கட்சி ஆரம்பித்திருந்தால் ரஜினி கண்டிப்பாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார், யாராலும் காப்பாற்ற முடியாது. இந்த சூழலை ரஜினி தெரிந்து கொண்டு எனக்கு அரசியலே வேண்டான்ட்டார். மோடி வரவழைத்து பாஜகவில் சேர சொன்னார், நரசிம்மரா வர சொல்லி காங்கிரஸில் சேர சொன்னார், மூப்பனார் கட்சியில் இணைய சொன்னார். இப்படி பல ஆஃபர் வந்தது. ஆனால் ரஜினி எதுக்குமே முகம் கொடுக்கவில்லை. ஏன், அரசியல் கடினமானது.
விஜய் பாடுற பாட்டை பார்த்தீங்களா? விஜய்க்கு அது காணாமையே போயிட்டார். சிவாஜி என்ன ஆனாரே தெரியல. கமலஹாசன் காணாமையே போயிட்டார். இதெல்லாம் ரஜினிக்கு தெரிந்திருந்த காரணத்தினால் ரஜினி அதுக்குள்ளேயே வரல. ஆனால் ரஜினி மனைவி லதா என்ன நினைக்கிறாங்க, இது பல ஆயிரம் கோடி கொட்டும், பல ஆயிரம் கோடி லஞ்ச பணமாக கொட்டும், கொள்ளையடிக்கலாம். ஜெயலலிதா வைத்திருக்கார் 5 லட்சம் கோடி, சசிகலா வைத்திருக்கிறார், கருணாநிதி குடும்பம் திருட்டு ரயிலில் வந்து குடும்பம் ஆசியாவில் 6வது கோடீஸ்வரன் ஆயிடுச்சு. இதெல்லாம் கோடி கோடியாக கொட்டும். ஆனா சார் பொதுவாவே இந்த கருத்து அதிக பேருக்கு மத்தியில வைக்கப்படக்கூடிய ஒரு கருத்தாவே இருக்கு. அதாச்சும் ரஜினி அவர்களை வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய மனைவியை தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அதையும் தாண்டி இந்த திருநீர்மலை கிட்ட கூட அந்த இட பிரச்சனை எல்லாம் வந்திருந்தது. அதுக்குமே முழுக்க முழுக்க இவங்க தான் காரணம், அந்த இடத்தெல்லாம் ஏமாத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இல்லையா? அவங்களுடைய உண்மையான முகம் என்ன அப்போ? அம்மா, இந்த அம்மா ஒரு கல்லூரி மாணவி. கல்லூரி மாணவியாக இருக்கிற பொழுது ரஜினி ஒரு திரைப்பட நடிகர். ரஜினி ஒரு பணம் காய்க்கிற மரம். இந்த லதா கல்லூரி மாணவியாக இருக்கிற பொழுது ரஜினி ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. திட்டமிட்ட செயல் அது. ஏதோ இந்த அம்மா அது பெரிய ஜேர்னலிஸ்ட்லாம் கிடையாது. ரஜினியை எப்படியாவது மடக்கணும், இது பார்ப்பனர்களுக்கே உண்டான சூழ்ச்சி. அப்போ ரஜினியோடு நட்பு பாராட்டுகிறார், ரஜினியோடு நெருக்கம். இந்த நெருக்கம் திருமணத்தில் போய் முடிகிறது. திருமணத்தில் போய் முடிந்த பிறகு ரஜினியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வார். அந்த காலத்திலே ரஜினி நம்பர் 1 ஹீரோ. பூனா ஒரு கேள்விக்குறி, பில்லா, ரங்கா, நான் சொல்கிறது 80களில் 3 முடிச்சிலிருந்து. அப்போ இவர் பல கோடிகளை சம்பாதிக்க முடியும்னு அந்த அம்மா முடிவு பண்ணுறாங்க. இப்போ லதாவுக்கு ஒரு திருமணம் பண்ணி வச்சுருந்தா இது ஒரு ஆடிட்டரோ, ஒரு வக்கீலோ, இல்லைன்னா ஒரு டாடா கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண நபரோ தான் மாப்பிள்ளையாக வந்திருப்பான். அப்போ இந்த ஒய்ஜி குடும்பம் என்ன பண்ணுது, ரஜினி எப்படியாவது மடக்கிது, ரஜினியை எப்படியாவது மடக்கிது. இதுதான் லதா ரஜினிகாந்துடைய வாழ்க்கை. ஒரு காலகட்டத்தில் லதா ரஜினிகாந்த் ரொம்ப ரஜினியை நெருக்க ஆரம்பித்த பிறகு என்னை டைவர்ஸ் கொடுத்துருமா, என்னுடைய வாழ்க்கை தாராளமயமாக்க வாழ்க்கை, நான் எங்கே வேணாலும் போய் தங்குவேன், எப்படி வேணாலும் இருப்பேன், எல்லா பாருக்கும் போவேன், ஊர் சுற்றுவேன், உலகம் சுற்றுவேன், என்னை ஆளை விட்டுரு, சொத்தெல்லாம் நீயே எடுத்துக்க. இப்போ வந்திருக்கிற ஐஸ்வர்யா தனுஷ், கமலஹாசன் சரிகா, ஆர்த்தி ரவி, இப்படி இதே பிரச்சனை வந்துருச்சு. யாருக்கு? லதா ரஜினிகாந்துக்கு. அப்போ அன்று இருக்கக்கூடிய துக்ளக் ஷோ, இதயம் பேசுகிறது மணியன் போன்றவர்கள்லாம் இதை தலையிடுறாங்க. அப்போ ஐயர் பிள்ளை விட்டு ஓடி போயிடாத, ஐயர் நீ எப்படியோ இருந்துக்க, ஏன்னா மனைவிங்கிற அந்தஸ்து வந்து விளைகிறாத. இப்படி அவருக்கு இல்லை திரைப்படத்துறையே உங்களுக்கு அந்நியமாயிரும். ஒரு விரட்டல் யாருக்கு? ரஜினிக்கு. ரஜினி அதோட சரி, நான் என்னுடைய ரஜினி செய்கிற எல்லா செயலுக்கும் லதா ரஜினிக்கு அந்த அங்கீகாரம் கொடுத்துருவார். நீ எப்படியோ பண்ணிக்க, எப்படியோ போ, ஆனால் கோடிகளை மட்டும் எனக்கு வந்துடணும், கோடிகள். இதுதான் லதா யாரை கட்டுப்படுத்துறாரு? ரஜினிகாந்த். நீங்கள் ஒரு கொடுமை என்னன்னா, ரஜினியுடைய கார் டிரைவர் ரஜினிகிட்ட பேசக்கூடாது. இது இப்படி எழுதி வாங்கிட்டு எக்ரிமெண்ட் போட்டு தான் லதா ரஜினிகாந்த் வேலைக்கே வைப்பாங்க. ஏன்? ரஜினிகிட்ட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பள்ளிக்கூடம் போகணும், ஏதாவது உதவி கேட்டக்கூடாது. யார்? டிரைவர். இந்த டிரைவர். ரஜினிக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? நீ டிரைவரோட பேசக்கூடாது, பேசினாலும் பேசக்கூடாது. எப்படி உயர்ந்த மனிதர்கள் பாருங்கள். அப்போ ஒரு முறை அந்த டிரைவருடைய மனைவிக்கு ஒரு ஆபத்தான அறுவை சிகிச்சை. லதாட்ட பணம் கேட்குறாங்க, டிரைவர் சம்பளம் வாங்கி வேலையில் அப்படியே ஓடி போயிரு. அப்போது வேதனையோடு கார் ஓட்டுறாரு. ரஜினி கேட்குறாரு, ஏப்பா என்ன விஷயம், ஏன் ஒரு டல்லாக இருக்கிய? மனைவிக்கு மருத்துவமனைக்கு உதவி வேணும், என்கிட்ட பணமே இல்லைப்பா. 200-300 கோடி சம்பளம் வாங்குற ரஜினி, என்கிட்ட பணமே இல்லை, 6000 ரூபா தான் இருக்குன்னு எண்ணி கொடுக்குறாரு. வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க அந்த டிரைவர் சொன்ன கதை. இதுதான் லதா ரஜினிகாந்த். நீங்கள் அந்த 6000 ரூபா வாங்கின காரணத்துக்காக வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. கோச்சடையான்னு ஒரு படம், சௌந்தர்யா ஒரு படம் எடுக்குது, ஒரு மார்வாடி ஃபைனான்ஸ் பண்ணுறான், இன்னைக்கு வரைக்கும் பணம் கொடுக்கல. அந்த வழக்கு உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை போய் பணமே கொடுக்க முடியாத எக்ரிமெண்ட் போட்டிருக்கு, சைன் பண்ணியிருக்கு. யார்? லதா ரஜினிகாந்த். நான் தனி வீடியோவே பேசியிருக்கேன். அப்போது அந்த மார்வாடி ரவுடிகளை கூட்டி போய் வீட்டை உடைக்கிறான். ரஜினி வீடு உடைத்து நொறுக்கப்படுகிறது. வழக்கு இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில், பணமே கொடுக்க முடியாது. உண்மை டிராஃபிக்
கேளம்பாக்கம் வீடு வாங்குகிற பொழுது ஒரு படம் முடிஞ்சு தான் அந்த நேரத்தில் வாங்குது. அப்போ ரஜினி சொல்கிறாரு, வேலை பார்க்குறவன், தோட்டக்காரன், வண்டி ஓட்டுறவன், சமயக்காரன் ஆளுக்கு ஒரு 3 சென்ட் கொடுத்துரு. அப்படி ஒரு அங்கே வேலை பார்க்குற ஆட்களுக்கு ஒரு 10-15 பேருக்கு 3 சென்ட் ரஜினி கொடுக்க சொல்லி அவனுக்கு 3 சென்ட் கொடுக்குறாங்க. 10 ஆண்டு காலம் கழித்த பிறகு அதெல்லாம் பல லட்சம் மதிப்பு வந்துடுது. கொடுத்த நிலத்தை எழுதி வாங்கியவர் தான் லதா ரஜினிகாந்த். எப்படி ஆள் பாருங்க. இவர்கள்லாம் முதலமைச்சர் வேட்பாளர்கள். இந்த முட்டாள் தமிழன், மூட தமிழன், இவர்களெல்லாம் தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறான். அந்த நிலம் பூரா எழுதி வாங்கப்பட்டது. பொய்யா இருந்தே மேலே வழக்கு போடு, நான் கோர்ட்டுக்கு வர்றேன். கொடுக்கப்பட்ட நிலம் பூரா பாவம் யார்? தோட்டக்காரன், கார் டிரைவரு, சமயக்காரன், அத்தனை பேரிடமும் 3 சென்ட் திருப்பி எழுதி வாங்கப்பட்டது. அப்போ உண்மையிலேயே லதா ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினி அவர்களை மிரட்டி தான் வச்சிருக்காங்க. மிரட்டி உருட்டி தான் வச்சிருக்காங்க. நீங்க தனுஷ், ஐஸ்வர்யா இத திருமணத்தை டைவர்ஸ் வாங்க சொன்னதே லதா தான். நீங்க ஊதாரித்தனமா நிறைய தனுஷ் கடன் வச்சிருக்காரு. கடன் ஆகுது. உதாரணத்திற்கு நயன்தாராவுடைய கணவன் விக்னேஷ் சிவன், அவர் சோனான்னு ஒரு நடிகை வீட்டில் ஒரு வேலைக்காரன், வீட்டு வேலைக்காரன், உதவியாளர். இந்த விக்னேஷ் சிவன் தனுஷுக்கு அறிமுகமாகிறார். தனுஷுக்கு அறிமுகமான பிறகு தனுஷை உதவி இயக்குனராக சேர்த்துக்கிறார். உதவி இயக்குனராக சேர்த்து கொண்ட பிறகு உதவி இயக்குனராக எனக்கு ஒரு படம் பண்ணுவதற்கு வாய்ப்பு கொடுக்குன்னு தனுஷில் கேட்குறாரு. நானூறு ரவுடி படம் நயன்தாராவை வச்சு படம் பண்ணுறாரு. அப்போ அந்த படம் பண்ணுகிற பொழுது 6 கோடி ரூபா பட்ஜெட்டு 16 கோடி ரூபா ஆகுது. இதில் காதலை வளர்ப்பதற்காக, நயன்தாராவிட்ட காதலை வளர்ப்பதற்காக விக்னேஷ் சிவன் நிறைய செலவு பண்ணுறாரு. அப்போது இந்த ஊதாரித்தனத்தெல்லாம் பார்த்து லதா ரஜினிக்கு என்ன பண்ணுறாரு? இவன் கடனை வச்சு ரஜினி சம்பாதித்த பல ஆயிரம் கோடி ரூபாய் 2ஆக பங்குகிற பொழுது கடங்கார பூரா வந்து நிற்பான். இதற்காகத்தான் இந்த குடும்பத்தை பிரித்து தனுஷிடமிருந்து விவாகரத்தை வாங்கி கொடுத்து சொத்துக்களை காப்பாற்றியவர் லதா ரஜினிகாந்த். அப்போ மகளோ மருமகனோ அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, சந்தோஷ வாழ்க்கையை விட எது பெருசு? சொத்துக்கள், பணங்கள் தான் பெருசு. இதான் லதா ரஜினிகாந்த். இப்போ கட்சி ஆரம்பிக்க விரும்பவில்லை ரஜினி. லதா அழுத்தம் கொடுக்குறார். கட்சி ஆரம்பித்தா பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கலாம். ஆனால் ரஜினி சிறுநீரக பிரச்சனை இருக்குது. அதனால் சிறுநீரகம் போனால் என்ன, கல்லீரல் போனால் என்ன, கணையம் போனால் என்ன, எனக்கு பணம் தேவை. ரஜினி அதில் முடியவே முடியாதுன்னு தப்பிச்சுக்கிட்டார். இதுதான் நடந்ததே தவிர ஆதவர்ஜுனா அப்போ அரசியலுக்கே வரல. அப்போ எங்கே இருந்தார் அவர்? அப்போ இதெல்லாம் நடக்கிற பொழுது நீங்கள் ஸ்காலர்ஷிப்பில் தாம்பரம் கிறிஸ்டின் காலேஜில் படித்து கொண்டு இருந்தார். இப்போ அவர் அரசியல் தலைவர் ஆகிட்டார். திரிஷா ஒரு அரசியல் தலைவர், முஷி ஆனந்த் ஒரு அரசியல் தலைவர். இவர்களெல்லாம் வந்த பிறகு இது ஒரு அரசியலாக பார்க்கப்படுகிறது. இதுதான் இதுக்கு பின்னாடி உள்ள ஒரு அரசியல். இப்போ நீங்க சொல்லும் போது ரஜினி அவங்களுடைய குடும்பத்தை எடுத்துக்கும் போது ரஜினி தனுஷ்லாம் நடிச்சாங்க இல்லையா மாப்பிள்ளை படம், அந்த படத்தோடைய இருக்கக்கூடிய ஒரு திமிரு பிடிச்ச மாமியாருடைய கதாபாத்திரத்துல லதா அவர்கள் இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது வச்சு பார்க்க. உண்மையதான். இப்ப நடந்தது தானமா படமா எடுக்கிறான். இன்றைய செய்தி நாளைய வரலாறு, இன்றைய செய்தி நாளைய சினிமா படம். அதுதானே எல்லா செய்திகளுக்கு பின்னால் என்ன இருக்கும்? ஒரு உண்மை ஒளிந்து கொண்டு இருக்கு. உண்மை இல்லாமல் உண்மைகள் என்று உறங்குவதே இல்லை. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதே இல்லை. அதுதான். அப்போ அந்த கதை உண்மை கதை. இன்னைக்கு வரைக்கும் லதாவுடைய கேரக்டர் தான். லதாவுடைய கேரக்டர். நீங்கள் கேளம்பாக்கம் பண்ணை வீட்டுக்கு போகிற நபர்கள் 6 மாதம் வெளியே வரணும். தொலைபேசியை குடும்பத்தோடு சம்பளம் வீட்டுக்கு போயிடும். 6 மாதத்துக்கு ஒருக்க தொலைபேசியை பேச அனுமதிப்பாங்க. அப்போ முன்னாடி உட்காந்துருப்பாங்க, செல்போன் இருக்கும், பேசு. திகார் ஜெயிலில் கூட இப்படி இல்லை, புழலில் கூட இப்படி இல்லை, அமெரிக்க சிறைகள் கூட இப்படி கிடையாது. இப்படித்தான். இதுக்கு உடன்பட்டா வேலைக்கு இல்லைன்னா ஓடி போயிரு. அங்க இருக்கக்கூடிய ரகசியங்கள் வெளியில் போயிரு. அங்க என்ன பண்றாங்க, ரஜினி என்ன பண்றாரு, லதா என்ன பண்றாங்க, இந்த ரகசியங்கள் எங்க? அது பெரிய ஒரு 50-100 ஏக்கரா பண்ணை வீடு கேளம்பாக்கத்தில். அங்க ரகசியம் வெளியே போயிடும். ரஜினி பற்றி ரகசியம் வந்திருக்கா? நீங்க சினிமா பத்திரிக்கையாளர் சில புரோக்கர் தரகர் இருக்கான், ஒரு 100 பேர் இருக்கான். நீங்கள் பிரசாத் கோயில் போனால் பார்க்கலாம். 500 ரூபாய்க்கு நாக்க தொங்கப்பட்டு உட்காந்துருப்பான். அவன் என்னத்தை உண்மையை சொல்லிட போகிறான். இப்படி சினிமா பூரா ரஜினி தனுஷு இந்த மாதிரி சினிமா புரோக்கர்கள்லாம் தரகர்கள் பூரா நீங்கள் அவர்களிடம் வாங்கி திங்கிற ஆட்கள் இதான். அதனால் எந்த செய்தியும் வெளியே வராது. கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு நன்றி, வணக்கம்.